குலதெய்வம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் நிறைய பேருக்கு வெளிநாடு போய் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அமையும். அவர்களால் குலதெய்வத்தை பார்க்கறது அப்படிங்கிறது மிக கடுமையான விஷயம். அதாவது ஒன்றுத்துக்கும் உபயமில்லாத ஒரு விஷயத்துக்கு நீங்கள் நேராகாலம் ஒதுக்குறீங்க. பெற்ற தாய் தந்தையாரை அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. கடைசி கர்மகாரியங்களை அவங்களால செய்ய வர முடியல. அப்போ அந்த குடும்பம் எப்படி? ஒரு ஆன்மா என்னுடைய மகன் எனக்கு வருவார் அப்படின்னு உடலை விட்டு தான் அந்த உயிர் பிரிஞ்சிருக்க தவிர அந்த ஆன்மா அழியல. பிரிஞ்சு நிற்கிற ஆத்மா என் பையன் வருவான்னு காத்துக்கிட்டு இருக்கும், என் பொண்ணு வரும்னு காத்துக்கிட்டு இருக்கும். அப்ப கடைசி வரைக்கும் வர முடியாத பட்சத்துல எங்கெல்லாம் வள்ளுவர்கள் இருக்கிறார்களோ அந்த அவர் கலியுக கடவுள். சிம்பிள் வழிபாடுங்க. இதை நான் பல பேருக்கு சொல்லியிருக்கேன். அது அனுபவத்திலையும் அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த கலியுகத்துல இதுக்கப்புறம் ஜென்மமே இல்லைங்கிற பிறவி மனித இனமே அழிவுக்கு தர வேண்டிய ஒரு பிறவி இது. அப்போ என்ன சொல்றோம், முக்தி ஞானத்தை தேடி போறாங்க. இன்னைக்கு பல பேர் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. நிறைய பேர் தங்களுடைய பூர்வீகத்தை விட்டுட்டு இங்கே டோட்டலாக நம்ம குலதெய்வம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் நிறைய பேருக்கு வெளிநாடு போய் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அமையும். அவர்களால் குலதெய்வத்தை பார்க்கறது அப்படிங்கிறது மிக கடுமையான விஷயம். அதற்கு ஏதாவது அதாவதுமா அந்த சூழ்நிலை உருவாக்கிக்கிட்டது யாருமா? முடியாததுங்கிறது இன்னைக்கு எதுவுமே கிடையாது. அதாவது ஒன்றுத்துக்கும் உபயமில்லாத ஒரு விஷயத்துக்கு நீங்கள் நேராகாலம் ஒதுக்குற நீங்க. அப்போ உங்களுடைய ஏங்க நீங்கள் அவ்வளோ தூரம் பேசுறீங்க? பெற்ற தாய் தந்தையாரை அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பாக பெற்ற தாய் தந்தையாருக்கு செய்ய வேண்டிய கடைசி அந்த ஈம சடங்குகள், அந்த கர்மகாரியங்களை அவங்களால செய்ய வர முடியல. கேட்டால் எனக்கு வேலை லீவு கிடைக்கலங்கிறாங்க. அது மன்னிக்கக்கூடியதுங்களா? கிடையாது. அப்போ நம்ம தெய்வத்தை உதாசனப்படுத்துறதையும் பெற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் அதையும் உதாசனப்படுத்துறது ஒன்று தானே. அப்போ அந்த குடும்பம் எப்படி விருத்தி அடையும்? எப்படி அந்த இடத்துல நல்லது நடக்கும்? எப்படி அவங்க சந்ததிகள் அந்த இடத்துல நல்லா இருக்க முடியும்? இது அப்போ தெரியாது உங்களுக்கு, பின்காலங்கள் அவங்களை உணர்த்தும். அப்போ நம்ம தேடி போகும்பொழுது அவங்க விலகி நிற்பாங்க. அதுதான் அதனுடைய சூட்சம். அப்போ ஒரு ஆன்மா என்னுடைய மகன் எனக்கு வருவார் அப்படின்னு உடலை விட்டு தான் அந்த உயிர் பிரிஞ்சிருக்க தவிர அந்த ஆன்மா அழியல. இந்த உடம்பை விட்டு தான் அந்த ஆன்மா பிரிஞ்சு நிற்குது. பிரிஞ்சு நிற்கிற ஆத்மா என் பையன் வருவான்னு காத்துக்கிட்டு இருக்கும், என் பொண்ணு வரும்னு காத்துக்கிட்டு இருக்கும். அப்போ கடைசி வரைக்கும் வர முடியாத பட்சத்தில் அந்த ஆன்மா எப்படி சாந்தி அடையும்? கண்டிப்பா. இது எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆனால் இவங்க சிம்பிளாக சொல்கிறாங்க, போனால் என்னால் திரும்பி வர முடியாது. அதை விட வேற என்னங்க இருக்குது நம்ம வாழ்க்கையில்? அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுங்களா? அது இந்த ஜென்மத்தில் அவங்க சேர்த்துக்கொள்ளக்கூடிய பாவம். அது அவங்க ஏன் உணர மாட்டேங்கிறாங்க? அதுக்கு எப்படி மன்னிப்பு உண்டு? தெரியாத ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு மன்னிப்பு உண்டு. தெரிஞ்சும் தவறு செய்கிறவங்களுக்கு மன்னிப்பே கிடையாதுங்கிறது சாஸ்திரம் சொல்லப்படுது. நிறைய விஷயங்கள் குலதெய்வத்தை பற்றி பேசியிருந்தாலும் உங்களுடைய குலதெய்வத்தை பற்றி பேசுங்க. ஸோ வள்ளுவர் குலம் அப்படிங்கிறதுல உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அவங்கள பற்றி சொல்லுங்க. எனக்கு குலதெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அங்காள பரமேஸ்வரி. குலதெய்வம் எனக்கு அங்காள பரமேஸ்வரியாக இருந்தாலும் அவங்கள நான் வணங்குறதை நிறுத்தினதே கிடையாது. என்னுடைய தெய்வம் சுத்த சைவங்க. அங்கே பலி கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. இன்னைக்கு அவங்களுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால தான் இவ்வளோ சோதனைக்கு நடுப்புற நான் வணங்கின இத்தனை தெய்வங்களும் எனக்கு அருள் செய்வதற்கு என் குலதெய்வம் அனுமதி கொடுத்தது அப்படிங்கிறது அதில் ஒரு சூட்சமங்கள் இருக்கு. அவங்கள விட்டுட்டு நான் வேற எந்த கோயிலுக்கு போய் என்ன பண்ணாலும் அது பலன் கிடையாது. அப்போ அவங்க அனுகிரகம் இருக்கிறதுனால தான், அவங்க அனுமதி கொடுத்ததுனால தான் இந்த மற்ற தெய்வங்கள் எனக்கு கூட நின்னாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, குலதெய்வம் எனக்கு அங்காள பரமேஸ்வரியாக இருந்தாலும் எனக்கு இஷ்டமான தெய்வங்கள் அப்படிங்கிறது நிறைய பேர் இருக்காங்க. அதில் பரம்பொருளாகிய பரமேஸ்வரனை நான் ரொம்ப ஆத்மார்த்தமா, எனக்கு எனக்கு ஒரு காலகட்டத்தில் எனக்கு அவர் தான் அப்பான்னு சொல்லிட்டு இருப்பேன். சண்டைலாம் போட்டிருக்கேன். நீ பட்டில எனக்கு ஒரு பிறவி கொடுத்துட்டீங்க, எனக்கு ஏன் இந்த ஒரு பிறவி அப்படிங்கிறதெல்லாம் அவர்கிட்ட நிறைய புலம்பி அழுததெல்லாம் உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப இஷ்டமாக கும்பிடக்கூடிய தெய்வம் என்னுடைய அம்மா
பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மா. அவங்க இப்போ போன வாரம் போயிட்டு வந்தாங்க. அது கூட ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருக்காங்க, பூ விழுறது வந்து அது வேற மாதிரி கூட யோசிக்கலாமே பாரு. ஆனால் இங்கே என்ன ஒரு விஷயத்த நம்மளுக்கு உணர்த்துது அப்படின்னு கேட்டால், லாஸ்ட்டாக போயிட்டு வந்தாங்க. நான் போய் உட்காந்துருக்கிறேன், சம்பந்தமே கிடையாது, எந்த அறிகுறியும் கிடையாது. உட்காந்துருக்கும் போது கரெக்டாக அவங்களுடைய வலது கையிலிருந்து ஒரு பூ பொத்துன்னு கீழே வந்து எனக்கு அது, ஏன்னா அந்த பூ இன்னும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி விழுந்திருக்கலாம், இல்லை நான் வந்த பிறகு விழுந்திருக்கலாம், இல்லை போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியர்கள் போயிட்டு ஏதாவது மாலை சாத்தும் போது ஏதோ ஒன்று டச் பண்ணியிருக்கலாம். எதுவுமே கிடையாது. அவங்க அனுகிரகம். நான் போய் அவங்கள்ட்ட எதுவுமே கேட்டதில்லைங்க. ஆனால் நான் போய் உட்காருவேன், எதுவும் வேண்டலாம் மாட்டேன். நான் ஒரு நிமிஷம் அப்படியே அவங்கள பார்த்த கண்ணை நம்ம மூட மாட்டேன். நான் அவங்க முகத்திலிருந்து, கையிலிருந்து, அவங்க கால் திருப்பாதத்திலிருந்து எல்லா இடத்தையும் அப்படியே கண்ணை திறந்து பார்த்துட்டே இருப்பேன். ஒரு செகண்ட் கண்ணோட மூட மாட்டேன் நான். ஆனால் கேஷுவலாக போய் உட்காந்துருப்பேன். கண்டிப்பாக அது ஒன்று எனக்கு அவங்க கூட நிற்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் வள்ளுவர்கள் இருக்கிறார்களோ அங்கே முருகர் இருப்பார். கண்டிப்பாக அவர் வந்து கலியுக கடவுளுங்க. இவர் முருகன்னாலே அழகு. அது நிறைய பேர் நிறைய விஷயத்தில் அதில் வந்து பேசியிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கைக்கு வந்து தீர்வை கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து முருகப்பெருமான் இருக்கார். அதாவது சிம்பிள் வழிபாடுங்க. இதை வந்து நான் 2-3 பேரில் நான் பல பேருக்கு சொல்லியிருக்கேன். அது அனுபவத்திலையும் அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் தெய்வம் யார் வேணாலும் இருக்கட்டும், ஆனால் நீ எந்த தெய்வத்தை கும்பிட போறீங்களோ அவங்கள்ட்ட போய் சரணடைங்க. கண்டிப்பாக. அப்போ அதில் முருகரை வந்து நம்ம இஷ்டப்பட்டு, இன்னைக்கு முருகருக்கு ஃபேன்ஸ் அதிகமாயிட்டே இருக்காங்க, அண்ணாமலையாருக்கு ஃபேன்ஸ் அதிகமாயிட்டே இருக்காங்க. இன்னைக்கு திருவண்ணாமலை போய் ஒரு நேரம் சர்வசாதாரணமா போய் சாமி கும்பிட்டதெல்லாம் போய் இன்னைக்கு திருப்பதியோட தாண்டி போயிருக்கங்க. ஏன்னா இது வந்து இந்த கலியுகத்துல இதுக்கப்புறம் ஜென்மமே இல்லைங்கிற பிறவி, மனித இனமே அழிவுக்கு தர வேண்டிய ஒரு பிறவி இது. அப்போ வந்து என்ன சொல்றோம், முக்தி ஞானத்தை தேடி போறாங்க இன்னைக்கு பல பேர் இருக்காங்க. இன்னைக்கும் கிரிவலம் கூட்டம் ஏறிக்கிட்டு தான் இருக்கு. கண்டிப்பா பௌர்ணமியெல்லாம் தாண்டி இன்னைக்கு தினமும் கிரிவலம் போறவங்களா இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல முருகப்பெருமான் சிக்கலை தீர்க்கக்கூடிய கடவுள். அவரை மட்டும் நீங்க வந்து மனதார வேண்டிக்கிட்டு, எங்க வந்து கொடிமரத்தோட இருக்கக்கூடிய முருகாலயம், அது வந்து எல்லா கோயிலுக்கும் கொடிமரம் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. அந்த கொடிமரத்தோட இருக்கக்கூடிய முருகாலயம், முருகனுடைய ஆலயம் போயிட்டு அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி அமர்ந்து, நான் திரும்பவும் சொல்றேன், எதையும் கேட்காதீங்க. எனக்கு இந்த பிரச்சனையை சரி பண்ணு, எனக்கு இவ்வளோ காசு வேணும், எனக்கு கடன் தீரணும், நத்திங். அப்படியே கொடிமரத்துக்கு முன்னாடி போய் உட்காருங்க. 6 வெத்தலை வாங்கி சுத்தமாக கழுவிட்டு 6 வெத்தலையிலையும் மஞ்சள் குங்குமம் அல்லது சந்தன குங்குமம் வைத்து ஒரு தட்டில் 6 டைரக்ஷனில் அதை வந்து அடுக்கிட்டு, ஒவ்வொரு விளக்குலையும் மண் அகல் விளக்கு. ஏன்னா பஞ்சபூதத்தில் வந்து மண்ணும் ஒன்று. அதில் எவ்வளோ பணங்கள் காசு வந்து போனாலும் அந்த மண் விளக்கில் ஏற்றக்கூடிய ஒரு மகிழ்மைன்னு ஒன்று இருக்குது. இந்த பஞ்சபூத தீபம் அதெல்லாம் தூக்கி ஓரங்கட்டுங்க. இன்னைக்கு அதெல்லாம் வியாபாரம். பஞ்சத்திரி, அந்த திரி இதெல்லாம் தூக்கி ஓரங்கட்டுங்க. தாமரை திரியில ஏற்றுனா வந்து லக்ஷ்மி வரும், ரைட்டு தான், அதை நான் மறுக்கலை. அதனால பலன் அடைஞ்சவங்களும் இருக்காங்க. ஆனால் பஞ்சபூதத்தில் வந்து மண் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ மண் அகல் விளக்கு வாங்கி அதையும் கழுவிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வைத்து ஒவ்வொரு வெற்றிலை மேலையும் அந்த விளக்கை வைத்து சுத்தமான பஞ்சு திரி, அது கூட வந்து ஒன்று சுத்தமான பசுனை, அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இலுப்பை எண்ணெய், காரிய சித்தி. இந்த 3 எண்ணெய்களில் ஏதாவது ஒரு எண்ணெய் சுத்தமானதாக எடுத்து அந்த விளக்கில் அதை நிரப்பி தீபத்தை ஏற்றி ஒரு 10 நிமிஷம் எதையும் யோசிக்காம அந்த நேரம் வந்து நம்ம அவருக்காக அர்ப்பணிக்கிறோம். அப்போ வந்து அவர்கிட்ட நம்ம அர்ப்பணிக்கும் போது இறைவனை வேண்டி ஏதாவது வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வேல்மாறல், இல்லை ஒரு கந்த சஷ்டி கவசம், இல்லை குமரகுரு கவசம், ஏதாவது ஒரு பதிகத்தை எடுத்து அந்த ஒரு 10 நிமிஷம் எதையும் யோசிக்காமல் அந்த பதிகத்தை படிச்சுட்டு
அந்த விளக்கை எடுத்து கொண்டு போய் ஓரமாக வச்சுட்டு சுவாமியை பார்த்துட்டு ஏதாவது ஒரு பழம், வெறுங்கையோட என்றைக்கும் கோயிலுக்கு போகவே கூடாதுங்க. ஒரு பழமோ ஒரு கல்கண்டோ ஏதாவது ஒன்று. இப்போ நம்ம வீட்டுக்கு வரும்பொழுது விருந்தாடி வந்தாங்க பாரு, என்ன சொல்லுவாங்க பாரு, வெறுங்கையோட வந்திருக்காங்க பாருங்க, இவ்வளோ தூரம் வராங்க, ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வராங்களாம். அப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு நைவேத்தியம் சாமிக்கு வச்சு நம்ம நாம நட்சத்திரத்தை சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு 6 முறைங்க, 6 முகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை மனசார அந்த மனதில் சொல்லிக்கிட்டு, இல்லை அவருடைய முருகருடைய காயத்ரி, இல்லை அவருடைய மூல மந்திரம், ஏதாவது ஒரு அந்த மந்திரத்தை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டு 6 முறை அந்த கொடிமரத்தோடு சேர்ந்து பிரகாரம் சுற்றி வரணும். சுற்றி வர வேண்டிய நேரத்தில் ஒரு வெத்தலை இல்லைன்னா 2 வெத்தலை, அந்த 2 வெத்தலையில் ஒரு பாக்கு, அது கூட வந்து ஒரு மஞ்சள் கிழங்கு, அதையும் ஒரு நூலில் கட்டி 6 பீஸா, எப்படி சொல்லுவீங்க, ஒரு பிரகாரத்துக்கு 1, அதேமாரி 6. அப்போ வந்து ஒவ்வொரு பிரகாரம் வரும்பொழுது அந்த கொடிமரத்துக்குள்ள முன்னாடி வரும்போது அதை ஒரு அங்கே கொடிமரத்தில் வச்சுட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணணும். இதே போல் 6 பிரகாரம். 6வது பிரகாரம் முடிஞ்சு கொடிமரம் நமஸ்காரம் பண்ணிட்டு கொஞ்சம் உட்கார்ந்து இருந்துட்டு வீட்டுக்கு வாங்க. இதை வந்து தவறாமல் செய்யுங்க. தவறக்கூடிய நாள் நியாயமானதாக இருந்தால் அது ஏற்றுக்கப்படப்படும். இப்போ பெண்களாக இருக்கிறவங்க அந்த வாரங்கள் சரியில்லாத போகலாம், அது வந்து இயற்கை. நேரம் இருந்து போகாத இருக்கக்கூடாது. நம்ம ஒன்று செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா கரெக்டாக செய்யுங்க. இதுக்கான உள்ள பலன் எப்படி இருக்குங்கிறத அடுத்த 6 வாரங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாத காலம். 1.5 மாத காலத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாங்க. அதேமாரி முருகர் வந்து நம்மளை காக்கக்கூடிய கடவுள்னு கிடையாது, அவர் தாங்க ஞானம். கண்டிப்பாக. தந்தைக்கு உபதேசம் சொன்னவர் இல்லையா, படைத்த பிரம்மாவையே சிறையில் அடைச்சவர் இல்லையா. அதனால நீதிக்காரகனும் கூட தைரிய வீரியத்துக்கும் அவர் தான் காரணமாக இருக்கிறார். அதனால அவர்லாம் வந்து பேசுவாருங்க, முருகரை பத்தி பேசலாம், யார் இல்லை. அதே போனீங்கன்னா பட்டீஸ்வரத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய காலபைரவர் ரொம்ப பிரமாதமான ஒரு கோவில். இது ராஜராஜ சோழன் வழிபட்ட காலபைரவர். அதேமாரி இது வந்து திருச்சேரைன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய காலபைரவர். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதிகத்திலே வந்திருக்கு. அந்த பதிகத்திலே வந்திருக்கு. அவங்களெல்லாம் முகத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சாந்தமான முகம், அவ்வளோ ஒரு நம்மளை வந்து வசீகரமான ஒரு முகம். நம்மளுக்கு வந்து எவ்வளோ பெரிய சிக்கல்லையும் நம்மளுக்கு அருளக்கூடிய இடத்துல அவங்களாம் இருக்கிறாங்க. நிறைய இருக்குமா. தெய்வத்தை பற்றி பேசுனா நேரமே பத்தாது. கண்டிப்பாக இந்த நேர்காணல்ல ரொம்ப தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி. நன்றிமா. நன்றி, வணக்கம்.